மகா பரிசுத்தமுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை அதிசயமான அவருடைய கிருபையால் நம்மை நிரப்பி வழி நடத்துவாராக. நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 20:4. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை இரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை இரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன சில அறிவுரைகள், நீங்கள் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்ன அறிவுரைகளில் நீங்கள் யுத்தத்திற்கு போகும்போது என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு மாந்திட பிள்ளைகளே, மேலுள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கே பார்க்கலாம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை இரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அமனக்கன்பானுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்களை தயார்படுத்தி சொன்ன காரியத்தை குறித்து நாம் கேட்டோம். எப்படிப்பட்ட கூட்டம் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் துவண்டு போகாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில், ஏனென்றால் உங்களோடு கூட யுத்தம் செய்ய புறப்படுகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்படினால் நீங்கள் எதை குறித்து யுத்தம் செய்வது நீங்கள் அல்ல, நிச்சயமாக உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வார் என்று சொல்லி தைரியப்படுத்தி நீங்கள் யுத்தத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நிச்சயமாகவே எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட மலை போன்ற பிரச்சனைகள், பெரிய கூட்டமாக பெரிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி வந்தாலும் நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் இதே காரியம்தான். உங்களுக்காக சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை இரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆம், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு இடத்திலும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. விசுவாசத்தோடு நாம் என்னோடு கூட யுத்தத்திற்கு முன்பாக கடந்து சென்றவர் என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி நிச்சயமாய் கோணலானவைகளை செவியாக்கி எதிரானவைகளை முறியடித்து நேரான பாதையில் என் தேவனை நடத்தி சொல்வார் என்று சொல்லி நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் நமக்கு உண்டு என்று சொல்லி தைரியத்தோடு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் போது எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். நிச்சயமாய் இந்த உலகத்தை 6 நாளில் உருவாக்கி அது எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடித்தது என்று கண்டு மகிமைப்பட்ட கர்த்தர், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்த கர்த்தர், நிச்சயமாய் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட யுத்தங்களை நீங்கள் எப்படிப்பட்ட மோசமான காரியங்களை கண்டாலும் உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் உண்டு. அவர் தேவனாகிய கர்த்தர். இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கினவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்த கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நினைக்காத காரியங்கள் எல்லாம் தேவன் செய்து முடித்து உங்களை எப்படி நடத்த வேண்டுமோ, நீங்கள் எந்த சூழலில் எப்படிப்பட்ட பாதையில் நடக்க வேண்டுமோ அந்த பாதையில் நேராக உங்களை வழி நடத்துகிற கர்த்தர். அப்படினால் எதை குறித்தும் கவலைப்பட்டு விடாதபடிக்கு, சோர்ந்து போய்விடாதபடிக்கு, விசுவாசம் இல்லாதவர்களாய் ஆகி போகாதபடிக்கு தேவனுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைவுகூர்ந்து என் இயேசுவின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் என்னை விடுவித்தார், என்னை நடத்தினார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவைகளை அறிக்கையிட்டு உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியா இதனுடைய சமூகத்தில் கெஞ்சுவீர்களானால் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, விசுவாசம் உங்களிடத்தில் வர்த்திக்க பண்ணப்படும். விசுவாசம் வர்த்திக்க பண்ண நீங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைத்து அவரை துதிக்க தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் மாற்றுவார், அற்புதங்களை காண செய்வார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே,
இதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிராதீர்கள். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு என் தேவன் என்னை நடத்துவார் என்று விசுவாசத்தோடு காத்திருங்கள். அதைதான் தேவனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். எவ்வளவாய் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கிறீர்களோ, அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னபோது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்னது, நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது. ஆம், அந்த விசுவாசம், அதைதான் தேவன் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில. என் இயேசு என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுக்க வல்லமை உள்ளவர், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்ய அவரால் முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருப்பதை அவர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து நமக்கு தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து 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 கடந்த நாட்களில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைத்து நினைத்து தேவனை துதிக்க துதிக்க அந்த காரியங்கள விசுவாசம் வாழ்க்கையில உறுதிப்படும். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவர். நம் கடந்த நாட்களில் பார்த்தோம், பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே வழிநடக்கும்படிக்கு அக்னி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு முன்பாகவே நடந்து செல்கிறவர். எல்லாவற்றையும் நேராக்கி நம்மை நேரான பாதையில் நடத்தும்படியாய் நமக்காக முன்னே செல்கிறவர் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல விசுவாசத்தோடு காத்திருந்தோமானால் நிச்சயமாய் பெரிய காரியங்களை கண்டுகொள்வோம். நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படி அநேக காரியங்களை பிசாசானவன் சத்துருவாகிய சாத்தான் கொண்டு வருவான். எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல நீங்கள் அதை ஒப்பு கொடுத்து விட்டு சந்தோஷமாக காணப்பட்டீர்களானால் நிச்சயமாய் பெரிய காரியங்களை காண்போம். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, தர்மையான நாள் கைமை ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தைகளை தந்தீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கும் அப்பா. உடைய வார்த்தைகள் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் இன்னும் மேன்மைப்பட எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களில் ஜீவன் உள்ளதாய் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்ப்பா. அப்பா, உடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் முழுவதும் எங்களுக்கு நடக்க இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தும்ப்பா. உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எல்லா காரியங்களையும் நீர் எங்களுக்கு பொறுப்படுத்து நன்மையான இவங்களை எங்களுடைய வாழ்க்கையில தரப்போற அப்படின்னால ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் தருகிறோம்ப்பா. வேதனைகளை மாற்றுங்கப்பா, கஷ்டங்களை மாற்றுங்கப்பா. நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவளை ஆறுதல் படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் கிடைக்கும் போது எப்படி எரேமியா சொன்னாரோ அதே வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன் என்று சொன்னது போலப்பா, இந்த வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகளை உட்கொண்டு ஆண்டவரே நாங்கள் பலப்படும்படியாய் இந்த தேவர்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒவ்வொருவரையும் சமூகத்தில் தருகிறப்பா. வியாதியோடு காணப்படுகிற பிள்ளைகளின் வியாதிகளை மாற்றுங்கப்பா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பக்கத்தில் ஆண்டவரே அப்பா, ஹார்ட் அட்டாக்னால கவலை வேதனையோடு காணப்படுகிற குடும்பத்தை உடைய சமூகத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு பூரணமான விடுதலை கட்டளிடுங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லா காரியத்தையும் உடைய சமூகத்தில் தருகிறோம்ப்பா. இதாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, வியாதியின் கொடுமைகளை மாற்றுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. எல்லாவற்றும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.